சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி, நீ என்ன சாப்பிட போற? சார், சாம்பார் சாதம் தயிர் சாதம், நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். வாட்? சாம்பார் சாதம் தயிர் சாதமா? நோ நோ, அதெல்லாம் ரெகுலரா சாப்பிடுற ஃபுட். இட்டாலியன், யூரோப்பியன், சைனீஸ், கான்டினென்டல் நிறைய இருக்கு. நீ சாப்பிடாத வெரைட்டியா நான் உனக்கு சூஸ் பண்ணி தரேன். நீ அதை சாப்பிடு. எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது சார். செட் பண்ணிக்கோ ஆனந்தி. இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக, ஓகே? அழகனை பார்க்கலான்னு பார்த்தா மகேஷ் சார் சாப்பிட கூட்டிட்டு வந்துட்டாரு. ஒருவேளை அழக என்ன வெளியே தேடிட்டு இருந்தா? இந்த ப்ளூ சாரி கட்டிட்டு இருக்கால, இவதான் ஆனந்தி. அந்த ரெட் கலர் கோட்டு போட்டு நிக்கிறான்ல, அவன் தான் மகேஷ். அவன் கூட பக்கத்துல நிக்கிறவங்க எல்லாம் ஆனந்தி கூட வேலை செய்யறவங்க. மகேஷ் உன் காலேஜ் மேட்ல? நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? எப்போ என் பிசினஸ் அவன் காலி பண்ணானோ அப்பத்துல இருந்தே அவன் தான் என் முதல் எதிரியே. அப்ப அவனையும் முடிச்சிரு, உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். முதல்ல நான் சொன்ன மாதிரியே அந்த ஆனந்திய போலீஸ்க்கு எந்த டவுட் வராம நீ காலி பண்ணு. அதுக்கப்புறம் அந்த மகேஷை முடிக்கிறத பத்தி யோசிக்கலாம். என்ன அரவிந்த், பேச்சே ஒரு மாதிரி இருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா அப்புறத்துக்கு என்ன தேடி வந்த? இல்ல மாயா, நான் சொல்றது உனக்கு புரியல. திருமூர்த்தி அண்ணனும் நானும் அந்த ஆனந்திய 3 தடவை கொல்ல ட்ரை பண்ணிருக்கோம். எப்படியாவது அந்த மகேஷும் தில்லை வந்து மாறி மாறி அவளை காப்பாத்திடுறாங்க. இந்த தடவை அவ மிஸ் ஆகவே கூடாது. யாருக்கு என்ன தெரியுமோ அதை செய்யணும். அண்ட் பை த வே, எனக்கு இதுதான் பிஸ்னஸ். இந்த மாயா கிட்ட சொல்லிட்டல்ல, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. எவன் வந்து அவளை காப்பாத்துறான்னு பார்க்கலாம். என்ன சார் இதெல்லாம்? இது பாஸ்தா, இது சாண்ட்விச், இது லசானியா, ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது டெசர்ட் வாஃபிள். பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு சார். சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதோ இந்த ஸ்பூனை கையில புடிச்சுக்கிட்டு இப்படி எடுத்து சாப்பிடணும். மாயா, ஆளை காமிச்சிட்டேன். மகேஷை ஏதாவது சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அவளை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ண. டன். ஆனந்தி, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அது வந்து ஹாய் மகேஷ். ஹே வா அரவிந்த், எப்போ வந்த? இப்பதான். ஹாய் ஆனந்தி. அரவிந்த் சார், கார்மெண்ட்ஸ்ல எம்புட்டு பெரிய பொறுப்புல இருக்கீங்க, நீங்களே இப்படி லேட்டா வரலாமா? ஆனந்தி, இந்த ஃபங்க்ஷன்ல எல்லா விஷயமும் நான் தான் ஏற்பாடு பண்றேன். எல்லாத்துக்கும் சரியான ஆளை செட் பண்ணாதானே வேலை ஒழுங்கா நடக்கும். அதான் எல்லாத்தையும் பார்த்து செட் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அரவிந்த், நீ சாப்பிட்டியா? இல்ல மகேஷ், ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட்டை ரிசீவ் பண்ணி அவங்கள விஐபி கவுண்டர்ல சாப்பிட வச்சுட்டு வரேன். சரி, போய் சாப்பிடு. இல்ல மகேஷ், அதுக்கு முன்னாடி ஒரு யூரோப் கிளைண்ட் கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வா, போயிட்டு வந்துடலாம். இப்போ வா. ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும். நான் ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு வரேன். இல்ல மகேஷ், அவங்க ரொம்ப முக்கியமான கிளைண்ட்ஸ். உன்னை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்றாங்க. அவங்கள கஷ்டப்படுத்த வேணாமே, ப்ளீஸ் வாயேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான். முடிச்சுட்டு வந்து அப்புறம் நானும் உங்களோட இங்கேயே சாப்பிட்றேன். ஓகே. ஆனந்தி, நீ டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நான் வந்துடுறேன். இந்தா பார்வன். ஆத்தாடி, இதெல்லாம் எப்படிதான் சாப்பிடுறாங்களோ? மகேஷ் சார் சொன்னதுக்காக
கொஞ்சமா சாப்பிட்டு கை கழுவ வேண்டியதே. வா ஆனந்தி உட்காரு. நல்லதா இருக்கு. ஏன் ஸ்பூன் எடுத்துட்ட? அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுக்கா, நான் கையிலேயே சாப்பிட்டுக்கிறேன். டேய் முத்து, என்ன ஸ்டோர் ரூம்ல ஸ்டாஃபுக்கு கொடுக்குற அவார்டு ஷீல்டு எல்லாமே குடோன்ல போட்டு வச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். சாப்பிட்டு முடிச்சிட்டு 2 பேரும் போயிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. ஏன் நீ போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே? ஏய் அன்பே, நீ எனக்கு ஆர்டர் போடாத. கருணாகரன் சார் உங்களை தான் போய் எடுத்துட்டு வர சொன்னாரு. சீக்கிரம் சாப்பிட்டு போய் எடுத்துட்டு வாங்க. இவனுக்கு ஒரு நாள் இருக்குடா. டேய் விடுறா, நீ சாப்பிட்றா. என்ன ஆனந்தி அதுக்குள்ள எழுதிட்ட? எனக்கு போதும். போதுமா? நான்லாம் இன்னும் 4 ரவுண்டு சாப்பிடுவேன். நீ 5 ரவுண்டு சாப்பிட்டாலும் இப்படிதான் இருப்ப. முத்துனா டேய் முத்து, ஆ? எதுக்குடா அவளை கலாய்க்கிற? நீ எவ்வளவு வேணா சாப்பிடு சாசு. அன்பண்ணனா அன்பண்ணன் தான். நான் அந்த பழங்கொச்சை எடுத்துக்கூட. எப்பா பாசமலர் சிவாஜி சாவித்திரி கேக்குது, எடுத்துக்கோ.